ஹலோ கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வீடியோக்களை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் ஷார்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம். அடுத்த வரக்கூடிய வீடியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கரெக்டாக தான் நீங்கள் நினச்சது. Rockersz இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம். வாங்கினது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் யூசேஜ்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அந்த 15 நாளில் நான் யூஸ் பண்ண பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அது மட்டும் இல்லாமல் அந்த அன்பாக்சிங், இது எல்லாமே டோட்டலாக சேர்த்து ஒரே வீடியோவில் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஏன் அப்பயே அன்பாக்சிங் வீடியோ போட்டுக்கலாம், போட்டுட்டு இது தனியாக அது தனியாக போட்டு 2 வீடியோவை நான் மேக் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. அதனால் ஒரே வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ கடைசி வரலும் பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் நீங்கள் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஒரு 1000 ருபீஸ்க்கு நீங்கள் பை பண்ணுறீங்க, அந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ எழுதி வரலாம் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம நம்ம ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, வாங்க வீடியோ கூட. ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனோட பாக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இதனோட சோஷியல் மீடியாஸோட லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட கஸ்டமர் கேர்ஸ் நம்ம கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்னும் அவரோட எங்களோட அஃபிஷியல் வெப்சைட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் திருப்பினீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதனோட டோட்டல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெட்ஃபோன் மெயினாக நான் வந்து எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னா 20 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் இதனோட அசைக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதனால் பாக்ஸ் ஓப்பன்லேயே இருக்குது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் எடுக்கும்போது வந்து இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதனோட குயிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது மூலிமா இதனோட டோட்டல் கண்ட்ரோல்ஸ் எந்த மாதிரி இருக்கும், இதில் எங்கெங்கே என்னென்ன பட்டன்ஸ், அந்த பட்டனோட ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குது, மியூசிக் பிளேயராக எப்படி யூஸ் பண்ணுறது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் எப்படி எனேபிள் பண்ணுறது, எல்லாமே டோட்டலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நான் ஆல்ரெடி படிச்சுட்டு ரீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத உண்மை. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இன்னும் 2 ஏர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏர்பட்ஸ் வந்து உங்களோட காதோட ஹோல்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டா கேபிள் பொறுத்தவரைக்கும் நார்மலான ஒரு யூஎஸ்பி கேபிள் தான். இந்த யூஎஸ்பி கேபிளை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி இல்லைனாலும் உங்கள் மொபைலோட இதுக்கு அடாப்டர் கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் வேணாம். அடாப்டர் வந்து மொபைலோட அடாப்டரை வச்சு நம்ம வந்து சார்ஜ் போட்டாகணும். உங்களோட அடாப்டர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹெட்ஃபோனும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, இப்போ வந்து ஹெட்ஃபோன் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது வந்து நெக் பேண்ட் டைப், நான் ஆர்டர் பண்ணுறது நெக் பேண்ட் டைப்பு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக வெளியிலேருந்து நம்ம எடுப்போம். வெளியில் எடுத்தோம் அப்படின்னா வேறு என்ன உள்ள பாக்ஸுக்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு முறை பார்த்துக்கோமா. வெயிட் பண்ணுங்கள், ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வேறு இன்னொரு இது மாதிரி ஒரு கார்டு மாதிரி கொடுத்துறாங்க. ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்லேருந்து வெளியில் வர அதர் ப்ராடக்ட்ஸோட இதுவாக இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் அதுதான். அதாவது போட்லேருந்து வேறு என்னென்னலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்களோட இது ப்ரொமோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதிலே பார்த்தா ஹெட்ஃபோன்ஸ், இதில் போட்லேருந்து வெளியில் வர எல்லா ஹெட்ஃபோன்ஸோட டைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே கைஸ், இது ஒன்றும் நமக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனால் தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஓகே, ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வேறு பார்த்தோம் அப்படின்னா 1 இயர்க்கான வாரண்டி கார்டு கொடுத்துறாங்க. இந்த வாரண்டி கார்டு நீங்கள் எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னா, இதில் வாரண்டி கிளைம் பண்ணுறதை பற்றி யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதனோட வாரண்டி வந்து நம்ம கிளைம் பண்ணுறது, இந்த ஹெட்ஃபோனில் இருக்கிற பக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எப்படி கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணி வாரண்டி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம தனியான ஒரு பிரத்யேகமான வீடியோ போட்டுருவோம். இந்த நெட்பேக் டைப்பை பொறுத்து வரணும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருங்க. மெட்டீரியல் ஒரு ஆசமான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லணும். குவாலிட்டி நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டைலிஷாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகுது. இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறது மூலிமா இதனால் பவர் ஆன் பண்ணலாம். பவர் ஆன் பண்ணால் லைட் பிளிங்க் ஆகும். இந்த லைட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் ப்ளூ கலரில் வந்து பிளிங்க் ஆகும். கனெக்டிவிட்டி ஆனதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படி தான் இருக்கும். கனெக்ட் ஆகும்போது இப்போ இந்த இதில் வந்து ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்பில் வந்து போட் அப்படிங்கிற பிராண்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி இது பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு போட்
ஹெட்ஃபோன் ப்ளூடூத் வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அதனால் என்ன இருக்கும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு வயிறு வரலுமே வந்து தொங்கிட்டு இருக்கும் கீழே, அதனால ஒரு இதுவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் நீங்கள் வளைச்சிங்க அப்படின்னாலுமே வளையக்கூடிய தன்மை கொடுத்துருப்பாங்க. அதனால் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் டைப் கொடுத்துருந்தாலும் இந்த மேக்னெட்னால ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. மேக்னெட் ஃபங்க்ஷன் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஊக் டைப் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா காதில் வைக்கும் போது நம்ம வந்து நல்லாவே கம்ஃபர்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.